ஏக்கா, நிச்சயத்துக்கு என்னென்ன பொருள்க்கா வாங்கணும்? சின்ன பொண்ணு, முதல்ல துணி கடைக்கு போ சின்ன பொண்ணு. சரிக்கா, போலாம். சின்ன பொண்ணு, நிச்சயத்துக்கு மோதிரம் எல்லாம் வாங்கலையா சின்ன பொண்ணு? ஏக்கா, என் வீட்டுக்காரு மோதிரம் மட்டும் அவர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. மத்தபடி மத்த பொருள்லாம் நம்ம தான்க்கா வாங்கணும். சின்ன பொண்ணு, நிச்சயத்துக்கு துணி எடுக்க எந்த கடைக்கு போற சின்ன பொண்ணு? நம்ம வழக்கமா போற துணி கடைக்கு தான் நாலுமுடி. சின்ன பொண்ணு மெயின் ரோட்ல சூப்பர் மால்னு ஒன்னு தொடங்கி இருக்காங்கல்ல, அங்க போ சின்ன பொண்ணு. அக்கா, நிச்சயத்துக்கு தானே துணி எடுக்க போறோம். சும்மா நார்மலா எடுத்தா போதும். கல்யாணத்துக்கு வேணா அங்க போய் எடுத்துக்கலாம். ஏட்டி சின்ன பொண்ணு, அங்க எல்லா துணியும் விலை கம்மியா இருக்கான் சின்ன பொண்ணு. உமா, உனக்கு எப்படி தெரியும்? அந்த கடையை அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்க. அங்க விலை குறைவா இருக்கும். எல்லா துணியும் விலை அதிகமா தான் இருக்கும். ஆமாக்கா, சாதா சேலை இங்க 100 ரூபானா அந்த கடையில 1000 ரூபான்னு போட்டிருப்பான். ஏக்கா, நீங்க 2 பேர் வேற. நம்ம எப்பதான் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போய் துணி எடுக்கிறது? ஏக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. துணி எடுக்கலனாலும் பரவாயில்ல, அங்க போய் சுத்தி பார்த்துட்டாவது வருவோமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வசந்தி. இப்பயே நம்ம வீட்ல இருந்து லேட்டா தான் கிளம்பி இருக்கோம். அங்க போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கே லேட் ஆயிடும் வசந்தி. இன்னொரு நாள் சாவகாசமா போலாம் வசந்தி. இது ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் எங்க போலான்னு சொன்னாலும் அங்க வேணா இங்க வேணா, அது குத்தம் இது நொத்தோனே சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வாட்டி எங்கேயாவது சின்ன பொண்ணு போகணும்னு சொன்னானா இந்த 2 கிளம்பொல்லி வீட்லயே கழட்டி விட்டுட்டு வந்துடணும். ஆனா இந்த சின்ன பொண்ணு அடங்கவே மாட்டா. எங்க போனாலும் இவளுங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டே தான் திரிவா. இந்த சின்ன பொண்ணு என்னைய கூட நிறைய இடத்துக்கு கூப்பிடாம போயிடுவா. இந்த உமா அவளையும் கூட கூப்பிடாம தான் போவா. ஆனா இந்த சங்கரி அக்காவையும் லட்சுமி அக்காவையும் மட்டும் எங்க போனாலும் கூட்டிட்டு தான் போறா. சின்ன பொண்ணே, நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? அந்த கடைக்கு போ சின்ன பொண்ணே. ஏக்கா, நீங்க 2 பேரும் சொல்லுங்க. அந்த கடைக்கு போய் எடுக்கலாமா இல்ல வழக்கமா எடுக்கிற கடையிலேயே எடுத்துக்கலாமா? சரி சின்ன பொண்ணே, வசந்தி தான் இவ்வளவு கேக்குறால, போ அந்த கடையில எப்படி இருக்குன்னு பாப்போம். சரிக்கா. ஏக்கா, இதுதான்க்கா அந்த மாலு. உள்ள போலாமா? சின்ன பொண்ணே, என்ன போலாமான்னு கேட்டுட்டு இருக்க? வா சீக்கிரம் போய் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். சின்ன பொண்ணே, இவ்ளோ பெரிய கடை பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல? ஏக்கா, ஆமாக்கா, இந்த கடை எவ்வளோ அழகா இருக்கு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு கடையை வாங்கினா எப்படி இருக்கும்? முதல்ல நீங்க 2 பேரும் இந்த கடையில 2 புடவையை வாங்குங்க. அப்புறமா இந்த கடையை வாங்குறத பத்தி பேசலாம். வெல்கம் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாட் டு யூ வாண்ட்? சின்ன பொண்ணே. என்னக்கா? சின்ன பொண்ணே, என்ன சின்ன பொண்ணே தமிழ்ல பேச போற? அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல தானே பேசுது. நம்மளும் அதுகிட்ட 2 இங்கிலீஷ் எடுத்து விடுவோம். நாலுமுடி, அதுக்கு முதல்ல நம்மளுக்கு சரியா இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பேச முடியும். அவ்வளவுதானே, எனக்கு நல்லா தெரியும் சின்ன பொண்ணு. நான் பாத்துக்கிறேன், நீ இந்த பக்கம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. யா மேம், தேர் இஸ் யா ஐ வாண்ட் யா சாரி டு யா புட் ஆன் யா நிச்சய டாட்டர் செலிப்ரேஷன். You understand? Excuse me ma'am, I didn't understand. Do you repeat again? ஏன் சின்ன பொண்ணு? என்ன நாலுமுடி? சின்ன பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சும்மா 4 வார்த்தையை வச்சுக்கிட்டு பீட்டர் விட்டுட்டு அலையுது. பாத்தியா சின்ன பொண்ணு, நான் எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறேன். இந்த பொண்ணு பதில் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. இதுக்கு இங்கிலீஷே தெரியாது போல. Excuse me ma'am, or you repeat again? I repeat. Look, I put on engagement saree for celebration. Oh ma'am, do you want engagement saree? Yes. Okay ma'am, you go to third floor. No. I don't want flower. I want engagement celebration saree. Do you understand? Ma'am, I am also telling that only. You want engagement saree means you go to third floor. சின்ன பொண்ணே. என்ன நாலுமுடி? சின்ன பொண்ணே, இந்த பிள்ளைக்கு உண்மையாவே இங்கிலீஷ் தெரியாது போல சின்ன பொண்ணே. ஏன் அப்படி சொல்றீங்க? சின்ன பொண்ணே, இந்த பொண்ணுகிட்ட என்கேஜ்மெண்ட் சாரி எங்க இருக்குன்னு கேட்டா இது மறுபடியும் ஃப்ளவருக்கு போங்கன்னு பூக்குழிய புடவைய வச்சிருப்பாங்க. நாலுமுடி, அது ஃப்ளவர் இல்ல, ஃப்ளோர். அப்படின்னா மாடின்னு அர்த்தம். 3வது மாடிக்கு போக சொல்லுது அந்த பிள்ளை. அப்படியே சின்ன பொண்ணே. ஓ, என் காதுல தப்பா கேட்டுச்சு போல சின்ன பொண்ணே. சரி, நான் அந்த பிள்ளைய சமாளிச்சுக்கிறேன். Okay ma'am, do you want anything means call again. Okay. Ma'am, do you going with lift or steps? Okay. Ma'am, I am asking you ma'am. Okay. நாலுமுடி, கொஞ்சம் இப்படி வாங்கல. ஏன் சின்ன பொண்ணே? இங்க பாருமா, நாங்க வந்து லிஃப்ட்ல போறோம். லிஃப்ட் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்றியா? Ma'am, go right side. Okay, thank you. Welcome madam. சின்ன பொண்ணே, நானே
என்ன நானே அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பேன், நீ ஏன் இப்ப நடுவுல பூந்து பேசுன? ஏக்கா ஏக்கா நீங்க பேசுனதெல்லாம் போதும், நேரம் ஆகுது, வாங்க போய் நம்ம நிச்சயப்பட்டு எடுப்போம். பரவாயில்ல சின்ன பொண்ணே, இங்க துணில விலை கம்மியா தான் இருக்கு. ஏக்கா நான் தான் சொன்னேனே இங்க துணில விலை கம்மியா தான் இருக்கும்னு. இந்த மஞ்சள் கலர் சேலை நல்லா இருக்கு, துணி எல்லாம் நல்லா இருக்கு சின்ன பொண்ணே. உன்னோட நாத்தனாருக்கு நிச்சயம் வச்சிருக்காங்க, எங்களுக்கு சீலைலாம் எடுத்து தர மாட்டியா சின்ன பொண்ணே? நாலு முடி நல்லா எடுத்து தருவாங்க, வாங்க. என்ன சின்ன பொண்ணே, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா நம்ம நட்பு? அவ்வளவுதான்க்கா. அட போ சின்ன பொண்ணு. ஏம்மா வாங்கம்மா, மாசம் மாசம் நின்னுகிட்டே இருக்காம நிச்சயப்பட்ட முதல்ல எடுப்போம், அப்புறமா வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஆமா சின்ன பொண்ணே, முதல்ல அதை போய் எடுக்கலாமா? சரிக்கா, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன், வாங்க இந்த பக்கம் போலாம். வாங்கம்மா, என்ன பாக்குறீங்க? நிச்சயப்பட்டா கல்யாணப்பட்டா? அண்ணாச்சி, நிச்சயத்துக்கு தான் பட்டு பார்க்க வந்திருக்கோம், நல்ல கலெக்ஷனா எடுத்து போடுங்க. சரிம்மா, அதோ எடுத்து போடுறேன். ஆமா, இதெல்லாம் நியூ கலெக்ஷன். அண்ணாச்சி இன்னும் ஒரு 2 3 எடுத்து போடுங்க. வாங்கம்மா, இதெல்லாம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ். இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு இதுதான் ஃபேமஸா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி, இந்த நயன்தாரா அவங்க கல்யாணத்துல செக்கச்சவேன்னு ஒரு சாரி கட்டியிருப்பாங்களே, அது இருக்கா அண்ணாச்சி? இருக்குமா, எல்லாமே இருக்கு. தோ அந்த சாரி அந்த பக்கம் இருக்குமா. அப்படியே அண்ணாச்சி, எவ்வளவு அண்ணாச்சி அந்த புடவை? அது என்னமா, ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரும், அவ்வளவுதான். என்னது 5 லட்சம் 6 லட்சமா? என்ன நாடுமுடி, புடவை வாங்க போறீங்களோ? ஏக்கா ஏக்கா, நீங்க அந்த புடவைய வாங்குனீங்கன்னா எனக்கும் ஒரு முறை கொடுங்கக்கா, நானும் ஒரு முறை கட்டி பாக்குறேன். என்னது 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து நான் புடவை வாங்க போறேனா? அட போங்கடி பைத்தியக்காரங்களா, 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து நான் புடவை வாங்குறதுக்கு சின்னதா புடவை கடையை திறந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்டி. அது சரி. அண்ணாச்சி ஒரே லைட் கலரா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டார்க்கா எடுத்து போடுங்க. அம்மா, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் லைட் கலர்ல தான் புடவை எடுக்குதுங்க, அதான் நான் லைட் கலரா எடுத்து போட்டேன். இல்ல அண்ணாச்சி, எங்களுக்கு நல்ல டார்க்கான கலரா எடுத்து போடுங்க. இருங்கம்மா எடுக்கிறேன். இந்தாங்கம்மா, இது எப்படி இருக்கு? அக்கா இந்த புடவை நல்லா இருக்க மாதிரி இருக்கே, இருந்தாலும் வேற காட்டுங்க அண்ணாச்சி. அம்மா இந்தாங்கம்மா, நல்ல டார்க் கலரு. இது ரொம்ப நல்லா இருக்கே. அம்மாக்கா இந்த கலர் நல்லா இருக்கு. சின்ன பொண்ணே நீ என்ன சொல்ற? உங்களுக்கு சரினா எனக்கும் சரிதான்க்கா. இன்னும் இந்த புடவை நல்ல டார்க் கலர்ல அழகா இருக்கே. ச்சே, இந்த புடவைய முன்னாடியே பார்த்திருந்தா நம்ம வாங்கி இருக்கலாமே. இவ்வளவு அழகான புடவையை எப்படி விடுறது? இவளுங்க கிட்ட ஏதாவது பிட்ட போட்டு இவளுங்களை வாங்க விடாம பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா இந்த புடவை நல்லா இருக்குல? ஆமாக்கா இந்த புடவை அழகா இருக்கே. ஏக்கா என்னக்கா கலர் இது? நல்லாவே இல்ல. என்ன சொல்ற வசந்தி, நல்லா தானே இருக்கு. ஏக்கா யாராவது நிச்சயத்துக்கு இந்த மாதிரி கலர்ல எல்லாம் புடவை கட்டுவாங்களா? நல்லாவே இல்லக்கா, நீங்க வேற ஏதாவது கலர் பாருங்கக்கா. அப்படியா சொல்ற? சரி இரு, வேற எதுவும் இருந்தா காட்டுங்க அண்ணாச்சி. இருங்கம்மா காட்டுறேன். அண்ணாச்சி நல்ல செக்க செவேன்னு சிவப்பு கலரா எடுத்து போடுங்க. ஏம்மா இந்தாங்கம்மா, சிவப்பு கலரு நல்ல செக்க செவேன்னு இருக்கும், கோல்டன் பார்டரோட கிராண்டா இருக்கும். ஏக்கா இந்த புடவை கூட நல்லாதான்க்கா இருக்கு. ஏம்மா இது காப்பரும் நல்ல கிளி பச்சையும் சேர்ந்த சாரிமா, நல்ல எடுப்பா இருக்கும் யாரு கட்டினாலும். ஏம்மா இது கூட நல்லா இருக்குமா, நல்ல மயில் கலரு. ஏம்மா இது புது கலெக்ஷன்மா, நல்ல டிசைனா போட்டு நல்ல சூப்பரா இருக்குமா, இது கட்டுனா. இத வேணா வாங்கிக்கோங்கம்மா. ஆமாக்கா இது ரொம்ப நல்லா இருக்கு, நியூ மாடலா வேற இருக்கு. இதையே வாங்கிக்கலாம்க்கா. ஆமாக்கா இது நல்லா இருக்கு. ஐயோ இந்த புடவை அதை விட ரொம்ப நல்லா இருக்கே, நல்ல டிசைனா போட்டு. இவங்க கிட்ட சொல்லி இதை எப்படி வாங்க விடாம தடுக்கிறது? நம்ம மறுபடியும் நல்லா இல்லன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஏக்கா இந்த புடவையும் நல்லாவே இல்லாத மாதிரி தான் இருக்கு. என்ன சின்ன பொண்ணே அப்படி பாக்குற? ஏக்கா இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? அந்த புடவையும் நல்லா தான் இருந்தது, இந்த புடவையும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த 2 புடவையும் நல்லா இல்லன்னு சொல்றீங்களே. அது வந்து சின்ன பொண்ணே நிச்சயத்துக்கு நல்லா ட்ரெண்டிங்கா கட்டினா நல்லா இருக்கும்ல, அதுக்கு சொன்னேன். ஏக்கா இந்த புடவையும் நல்ல ட்ரெண்டிங்கா தானே இருக்கு. இவ வர்த்தி. ஆமாமா இதுவும் நல்லா தான் இருக்கு, இதையே எடுத்துக்கலாம். சுப்பா தப்பிச்சோண்டா சாமி. அண்ணாச்சி இந்த புடவையே வாங்கிக்கிறோம், கொடுங்க. சரிம்மா. எல்லாரும் அங்கதான் பில் போட்டுட்டு நிக்கிறாளுங்க, இவளுங்க பாக்குறதுக்குள்ள இந்த புடவையை வாங்கிட்டு போய் பில் போட்டுறணும். அண்ணாச்சி என்ன பண்ணுது இந்த 4 முடி? அது இல்ல அண்ணாச்சி, ஒரு டார்க் ப்ளூல ஒரு புடவை கட்டினீங்கல, அத கொஞ்சம் காட்டுங்க. இந்த புடவை தானம்மா? ஆமா அண்ணாச்சி இந்த புடவை தான். எவ்வளவு அண்ணாச்சி இந்த புடவை? 4000 ரூபாய் தாமா. 4000 ரூபாவா? என்ன அண்ணாச்சி அதிகமா சொல்றீங்க, கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களா? இல்லம்மா கஷ்டமா. சரி அண்ணாச்சி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்.
இந்த வசந்திய உன் நாத்தனாருக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்காக நம்ம வாங்க வந்தா அது நல்லா இல்லைன்னு சொல்லி எடுக்க விடாம இப்ப அவளுக்கு துணி எடுத்துட்டு இருக்கா. அதான் உமா பாத்தியா இந்த 4 முடிக்கு திமிர. ச்சே, நானும் இப்படி ஒரு பொம்பளைய பார்த்ததே இல்ல. இப்படியா இருப்பாங்க? உமா இதுக்கு நம்ம சரியான பாடம் கற்பிக்கணும் உமா. ஆமா சின்ன பொண்ணு. தாங்க அண்ணாச்சி. சின்ன பொண்ணு. ஏக்கா இங்க என்ன பண்றீங்க? அது வந்து சின்ன பொண்ணு இந்த புடவை நல்லா இல்லன்னு சொன்னேல சின்ன பொண்ணு. நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதான் உன் நாத்தனாருக்கு இதே வாங்கலாமான்னு பார்க்க வந்த சின்ன பொண்ணு. நடிக்காதீங்க 4 முடி. என் நாத்தனாருக்கு பார்க்க வந்தீங்களா இல்ல உங்களுக்கு பார்க்க வந்தீங்களா? அது வந்து சின்ன பொண்ணு அது 4 முடி. உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு அந்த புடவை வேணும்னா எனக்கு வேணும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அது என்ன நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எடுக்கிறது. இனி நான் உன்னை சும்மா விடுறதா இல்ல. அப்படி போடுவோமா? இன்னொரு வாட்டி இப்படி பண்ண அவ்வளவுதான் உன்னை. வா சின்ன பொண்ணு போலாம். அடி பாவி இழுவ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ அடிச்சிருப்ப. உனக்கு இருக்குடி. ஏம்மா என்னம்மா இந்த புடவை வேணுமா வேணாமா? யோ